பெட்ரா, India's premium steel doors. காலத்தை தாண்டிய அழகும் உறுதியும். தமிழ்நாட்டில் செயல்படும் டாஸ்மாக் கடைகளில் எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக 10 ரூபாய் வசூலிக்கப்படுவது குறித்து நீண்ட காலமாக எழுந்து வந்த புகார்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேக அரசு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்க அதிரடியாக முடிவு செய்திருக்கிறது தாவேக அரசு. இந்த புதிய ஊதிய உயர்வு ஆகஸ்ட் மாதம் முதல் அமலுக்கு வர உள்ளது. இதனுடன் அரசு நிர்ணயித்த விலையை விட 1 ரூபாய் கூட கூடுதலாக வசூலித்தால் சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேவையானால் பணி நீக்கமும் செய்யப்படும் எனவும் அமைச்சர் விக்னேஷ் எச்சரித்துள்ளார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவையில் இருந்த ஊதிய உயர்வு கோரிக்கையை அரசு நிறைவேற்றியிருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த முடிவால் ஊழியர்களின் வாழ்வாதாரம் மேம்படுவதோடு கூடுதல் வசூல் என்ற சர்ச்சைக்கும் தீர்வு கிடைக்கும் என அரசு நம்புகிறது. புதிய ஊதிய உயர்வின் மூலம் உதவி விற்பனையாளர்களின் சம்பளம் 17,925 ரூபாயாகவும் விற்பனையாளர்களின் சம்பளம் 19,413 ரூபாயாகவும் மேற்பார்வையாளர்களின் சம்பளம் 22,313 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வால் அரசுக்கு ஆண்டுக்கு 110.74 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் என்றும் அதற்காக மொத்தமாக 553.74 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மதுபானங்களின் விலையில் எந்த உயர்வும் இருக்காது என்றும் அனைத்து மதுபானங்களும் எம்ஆர்பி விலையிலேயே விற்கப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் விக்னேஷ் தெளிவுபடுத்தியுள்ளார். இதனுடன் டாஸ்மாக் ஊழியர்களின் நீண்ட கால கோரிக்கையான இஎஸ்ஐ மருத்துவ காப்பீட்டு வசதி வழங்கவும் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் டாஸ்மாக் துறையில் ஒவ்வொரு கட்டமாக சீர்திருத்தங்களை கொண்டு வந்து வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்வதே அரசின் நோக்கம் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்புக்கு முன்பாகவே வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களின் 500 மீட்டர் சுற்றளவில் செயல்பட்ட 717 டாஸ்மாக் கடைகளை மூட அரசு நடவடிக்கை எடுத்திருந்தது. தற்போது ஊதிய உயர்வு மற்றும் கடுமையான கண்காணிப்பு மூலம் டாஸ்மாக் செயல்பாடுகளில் மேலும் ஒழுங்கை ஏற்படுத்த அரசு முயற்சி மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது.